அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு முபி டெய்லர். இந்த ப்ளவுஸ் டிசைன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதோட saree பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு saree வந்து நல்ல ஒரு பாசிப்பயிர் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்ட்ரு வந்து டார்க் க்ரீன் கலரு, காப்பர் சில்க் saree. இது வந்து ரேட் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரேட்டு கிடையாது, 630 அந்த மாதிரி தான் வருது. அதனால் நம்ம இதுக்கு ஆரி ஒர்க் போகாமல் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து saree கலரு சாட்டின் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டு தான் இதுக்கு நமக்கு தேவை. அது போக கொஞ்சம் லேஸும் கொஞ்சம் ரோப்பும், காப்பர் லேஸும் காப்பர் ரோப்பும் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கீழே மட்டும் அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறேன். ப்ளவுஸோட கீழ்ப்பக்கம் மட்டும் அடித்து திருப்பி எடுத்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டேன். காப்பர் கலர் ரோப் எடுத்திருக்கேன். காப்பர் கலர் ரோப்பு எடுத்து அதை வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோணமானையாக, எப்படி சொல்கிறது, ஒரு கொடி மாதிரி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கொடி மாதிரி அழகாக வளைவு நெளிவாக, கொடி வந்து நேராக இருக்காது இல்லையா, ஒரு வளைவு நெளிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இது வந்து நான் ரோப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ரோப் இல்லாமல் துணியில் ஆப்போசிட் கலர் துணியில் கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த சாரியில் வந்து 2 கலர் வந்திருக்கு. நமக்கு இதில் 3 கலர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பார்ட்ரு ஒரு கலரும் சாரீ ஒரு கலரும் வந்திருக்கு. அது போக காப்பர் கலர் வந்திருக்கிறதுனால நான் அந்த காப்பர் கலர் ரோப் வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்கிறனால நம்ம துணியில் ரோப் தைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் வந்து ரோப்பே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருங்கிறதுக்காக நான் ரோப் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம கயிறு வைப்போம் இல்லையா கழுத்துக்கு, அந்த ரோப் தான் இது. அதை வந்து நான் கொஞ்சம் கோணல் மானலாக வச்சுக்கிறேன். கொடி வந்து கொஞ்சம் கோணல் மானலாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அதனால் கோணல் மானலாக வச்சு கீழே வந்து அந்த பூ வந்து 4-5 பூ வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி நான் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 5 பூ வந்து விரிஞ்ச மாதிரி அங்கங்கே வர்ற மாதிரி இருக்க மாதிரி அந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ரோப்போட எட்ஜில் தான் வந்து அந்த பூ வந்து செட் பண்ணி வைப்போம் லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல. அதனால் அதை 5ஆக நம்ம விரிஞ்சு வர்ற மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஷோல்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி அதையே கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து எடுத்துடலாம். இதோட saree வந்து ரேட் ரொம்ப கம்மியான saree தான். அதனால் இதுக்கு நான் ஆரி ஒர்க் போகாமல் பேட்ச் ஒர்க்கே பண்ணிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய saree தான். இதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் போனால் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஏற்கனவே இதே கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எங்கிட்ட இருக்குது. நம்ம கிராண்டாக வேணும்னா அந்த ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கிறதுக்கு இதுவுமே ரொம்ப கிராண்டாக வந்துச்சு. இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் செம்ம கிராண்டாக வந்துச்சு. இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதோட அவுட்லுக் வந்து செம்ம கிராண்டாக வந்துச்சு. ஏற்கனவே நான் அந்த saree வந்து ஒரு டைம் கட்டிட்டேன். பக்ரீத்துக்கு எடுத்த saree அது. ஏற்கனவே பக்ரீத்துக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறக்கு டைம் இல்லைங்கிறனால அந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் போட்டு நான் அதை வந்து கட்டிட்டேன். இப்போ வந்து சாட்டின் கிளாத்து வந்து ஆல்ரெடி இந்த கிளாத் என்கிட்ட இருந்தது. ஏற்கனவே ஒரு இது ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கலர் நான் வாங்கியிருந்தேன். அந்த கிளாத் வந்து என்கிட்ட இருந்தது. அதனால் இதை வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு ரிப்பன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு பூ தேவையோ, நான் இப்போ வந்து ஒரு 10 பூக்கு மேலே வச்சுருக்கேன். 13 பூ வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பூ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ரோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீட்டர் அளவுக்கு 2 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த 15 பூ வந்துச்சு. அப்போ உங்களுக்கு எத்தனை பூ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கு பெருசாக ஒன்றும் துணி தேவைப்படாது. ஆப்போசிட் கலர் கிளாத்து. நீங்கள் சாரீ உள்குத்துலேருந்து கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய சாரீ உள்குத்தில் வந்து ரொம்ப மெல்லிசாக சலசலன்னு இருக்க துணியாக இருக்குது. அதனால் இது சாட்டின் கிளாத் வந்து கொஞ்சம் சைனிங்காக இருக்கும். அப்போ இந்த ஃப்ளவர் வந்து நல்லா சூப்பராக எம்போஸ்டாக காமிக்கும். அதுக்காக நான் வந்து இந்த சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு 5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்ணில் பார்த்தாவே அளவு தெரியும். ஒன்றுக்கும் டேப் வச்சு அளக்கணும்னு இல்லை. அதனால் நான் 5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி. இப்போ அதோட எட்ஜை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு மடிப்பு 2ஆக மடித்து அடிச்சிருக்கோம் நெட்டுக்கும். அதை வந்து 5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட எட்ஜை வந்து நான் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கையில் ஸ்டிச் பண்ணல ரொம்ப டைம் ஆகுது. அதனால் மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பவு டைப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதோட எட்ஜில் அந்த பிசுறு இருக்கிற அந்த எட்ஜில் வந்து நம்ம ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரன்னிங் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு அந்த நூலை பிடிச்சி இறுக்கி சுருக்கினா அதில் ஒரு ஃப்ளார் டைப்பில் வந்துடும். அந்த ஃப்ளாரை வந்து நம்ம இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்படி திருப்பி நம்ம நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி ஃப்ளார் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ப்ரைடல் ப்ளவுஸு, என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு அந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஸ்டோன் லேஸ் இருந்தது. அந்த ஸ்டோன் லேஸில் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் லேஸ் எடுத்து அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஓரத்தில் வர்ற மாதிரி ஒரு ரிங் டைப்பில், ஒரு மோதிரம் டைப்பில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு வளைய மாதிரி நம்ம விரல் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம லேஸோட அகலத்தை பொறுத்து நம்ம வந்து அந்த ரிங்கை வந்து பெருசு பண்ணிக்கணும். அகலம் கம்மியாக இருந்தால் அந்த ரிங் வந்து நம்ம விரல் அளவுக்கு இருந்தால் போதும். அகலம் அதிகமாக இருக்கையில் வந்து அந்த ரிங்கு வந்து நம்ம விரலை விட கொஞ்சம் பெருசாக வேணும். நான் அதையுமே பூ மாதிரி அந்த ரன்னிங் ஸ்டிச்சிங் போட்டு பூ மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணி அந்த லேஸையும் இதையும் ஒட்டுக்காவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் லேஸையும் அந்த பூவையும் ஒட்டுக்கா சென்ட்ரு பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணியில் உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அந்த லேஸை சுற்றி வர ஒரு 4-5 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்போவும் இதை வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். கையில் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதை நான் எப்போவுமே குறைவாக தான் வச்சுக்குவேன். அதிகமாக கையில் ஸ்டிச் பண்ண மாட்டேன். மிஷின்லேயே நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், பூ வந்து ரொம்ப சூப்பராக எம்போஸ்டாக அழகாக இருக்குது. இப்போ இந்த லேஸை காமிக்கிற பாருங்கள். இந்த லேஸையும் அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு சுருக்கி எடுத்தோன்னே ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். ஒரு 3-4 ஸ்டிச் குத்தினா போதும். ஒரு 3-4 தடவை அந்த ஊசி குத்தி எடுத்தாலே வந்து அந்த பூ மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம அந்த துணி கூடையே வச்சு 4-5 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்டோன் இருக்கிறனால தான் என்னால் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியல. இல்லைன்னா மிஷின்லேயே சேம் கலர் அந்த எல்லோ கலர் நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஸ்டோன் லேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து
நார்மல் லேஸே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே ஸ்டோன் ஒட்டுறதுனா கூட ஒட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான டிசைனு, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஆரி ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இந்த டிசைனோட அவுட்லுக்கு. ரொம்ப புது மாடலாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பூ வந்து அங்கங்கே இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு கொடியில் வந்து பூ பூத்துருக்குமோ அந்த மாதிரி அங்கங்கே பூ இருக்க மாதிரி. இப்போ நான் கீழேயெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய பூ வச்சாலும் நல்லா இருக்காது, கொசன்னு ஆயிரும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வச்சு பார்த்தேன், ஸ்டோன் வந்து ஒட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் இருக்கிற டிசைனுக்கு. அப்புறம் அந்த ஸ்டோன் வந்து அதுக்கு செட் ஆகலை, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு துணி வச்சு நான் நெக்கு மடித்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த நம்ம நடு சென்டரில் ஒரு லேஸ் பூ மாதிரி செட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதே லேஸை வச்சு அந்த நெக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுவே சூப்பராக இருந்தது பாருங்கள், இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னுமே மேலுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பீடு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கோதுமை பீடு, இதுலேயே காப்பர் கலர் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இந்த டீமில் எல்லாமே காப்பரு, க்ரீனு, டார்க் க்ரீன் இப்படி தான் வருது. அதனால் வந்து நம்ம காப்பர் கலரே எடுத்துக்கலாம், அந்த கொடியில் வந்து அந்த லீஃப் மாதிரி வரட்டும்னு சொல்லிவிட்டு அந்த கலர் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஊசி நூல் எடுத்து அந்த பீடை வந்து நம்ம ஒரு லீஃப் பேட்டர்னில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து இந்த பீடை கிராஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கிறேன். நேராக வச்சு எடுத்திங்கன்னா ரியல் லீஃப் லுக் வராது. கொஞ்சம் கிராஸாக நான் வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே இந்தளவுக்கு இது வருமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில கொஞ்சம் திங்கிங்கில் தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த டிசைனு. எப்போவுமே நமக்குன்னு தைக்கையில் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தைப்போம் இல்லையா, மற்றவங்களுக்கு தைக்கிறத விட நம்மளோட ப்ளவுஸ் தைக்கையில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அங்கங்கே முடிச்சு போட்டு எடுத்துறேன். அப்போ தான் வந்து அந்த பீடெல்லாம் தூக்கிட்டு வராமல், ஏன்னா நம்ம ஒரு தையல் தான் தைக்கிறோம், அந்த பீடு வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கும். இல்லைன்னா வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணையில் அந்த பீடு வந்து அங்கங்கே தூக்கிட்டு வந்துடும். நூல் லூஸ் விடும்போது கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்காவே நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இப்போ அந்த பூவுலேயுமே லைட்டாக படுற மாதிரி குத்தி எடுத்து நான் வந்து பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பூ ரொம்ப எம்போஸ்டாக தூக்கிட்டு இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.